வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 16 2025. இந்திய பங்குச்சந்தையில என்ன நடந்துருதுன்னு வேகமா பாத்திரலாம் வாங்க. நேற்று ஒரு சரிவு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு மார்க்கெட் செமையா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சரி வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். அடேங்கப்பா, பிஎஸ்சி சென்செக்ஸ் இன்னைக்கு பட்டைய கிளப்பிருச்சு. பாத்தீங்கன்னா 595 புள்ளிகள் ஏறி 82,381ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு புது வரலாற்று உச்சம். முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். சென்செக்ஸ் மட்டும் இல்ல, என்எஸ்சி நிஃப்டி 50யும் சும்மா இல்ல. நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் மேல போய் 25,239ல நல்ல ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கு. சரி, மார்க்கெட்டோட இன்னிய நிலைமை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஏற்றம் பாத்தீங்கன்னா வெறும் சென்செக்ஸ் நிஃப்டியோட மட்டும் நிக்கல, மொத்த மார்க்கெட்டுமே நல்ல பாசிட்டிவா இருந்திருக்கு. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஏற்றத்துக்கான அறிகுறி. இங்க பாருங்க, நிஃப்டி 50 ஒரு 0.68% ஏறி இருக்கு. ஆனா நம்ம ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1%, அதாவது 0.95% ஏறி இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, பெரிய கம்பெனி பங்குகளை விட சின்ன கம்பெனி பங்குகள் மேல இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு அதிகமா கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த மொத்த ஏற்றத்தால என்னாச்சு தெரியுமா? என்எஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனிகளோட மொத்த மார்க்கெட் மதிப்பு ஒரே நாள்ல சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்போ பாத்துக்கோங்க முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம்னு. ஓகே, மார்க்கெட் இவ்ளோ ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எது இந்த ராலிக்கு பின்னால இருக்கு? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி இருக்குல்ல, திடீர்னு ஏன் மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய ஏற்றம்? இதுக்கு என்னதான் காரணம்? பதில் ரொம்ப சிம்பிள். இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல வர்த்தக பேச்சுவார்த்தை மறுபடியும் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த பாசிட்டிவ் மோடுக்கே முக்கிய காரணம். இந்த பேச்சுவார்த்தை ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? டொனால்ட் ட்ரம்ப் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக 50% வரி போட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் நடக்கிற முதல் நேரடி பேச்சுவார்த்தை இதுதான். இதுல முக்கியமா ரஷ்யா எண்ணெய் மேல போட்ட அந்த 25% வரிய நீக்கிறத பத்தி பேசுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம வர்த்தக உறவுகள் பலப்படும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தி இருக்கு. சரி, அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். எந்தெந்த பங்குகள் இன்னைக்கு கலக்குச்சு? முதல்ல லார்ஜ் கேப் பங்குகள். இதுல இன்னைக்கு ஹீரோ யாருன்னா கோடெக் மஹிந்திரா வங்கி தான். சென்செக்ஸ்லயே டாப் கெய்னர் இதுதான். கிட்டத்தட்ட 2.52% ஏறி இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. அடுத்து லார்ஜ் கேப்ல இன்னொரு ஸ்டார் லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது எல்என்டி. இந்த கம்பெனிக்கு இப்போ வரிசையா பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. அதனால இவங்களோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 2.3%க்கும் மேல ஏறி இருக்கு. சும்மா இல்ல, வெறும் 2 நாள்ல என்பிசிஐஎல், என்ஹெச்எஸ், ஆர்சிஎல் மாதிரி பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து 7,500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ஆர்டர்ஸை எல்என்டி வாங்கியிருக்காங்க. இது கம்பெனியோட ஃபியூச்சர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? இப்போ வாங்க மிட் கேப் பக்கம். இங்கே ஒரு மேஜிக்கே நடந்திருக்கு. ரெடிங்டன் பங்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கு. அடேங்கப்பா, 2021க்கு அப்புறம் இந்த கம்பெனிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நாள் லாபம் இதுதான். அதுவும் அம்பட்சமான வால்யூம்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா. இவங்க தங்களோட முதல் போனஸ் பங்குகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் வந்ததும் பங்கு விலை 8% வரைக்கும் எகிரிடுச்சு. அப்படின்னா போனஸ் பங்குகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி தன்னோட லாபத்துல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கிற எக்ஸ்ட்ரா பங்குகள் தான். காட்ஃப்ரே பிலிப்ஸ் விஷயத்துல நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேர் போனஸா கிடைக்கும். சூப்பர் இல்ல? சரி, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த ஏற்றம் இப்படியே தொடருமா? அடுத்து முதலீட்டாளர்கள் எதெல்லாம் கவனிக்கணும்? வாங்க அதையும் பாத்திரலாம். இன்னைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ் 1,269 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்கிறாங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் டிஐஐஸ் 1,933 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அறிகுறி. வரப்போற நாட்கள்ல மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போறது 3 முக்கியமான விஷயங்கள். 1, அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங். வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு 96.1% பேர் எதிர்பார்க்கறாங்க. 2வது, இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தையோட முடிவு. 3வது, வரப்போற பண்டிகை காலத்துல மக்களோட தேவை எப்படி இருக்குங்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு நிறைய நல்ல காரணங்கள் இருக்கு. ஆனா உலக அளவுல இருக்கிற சில பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த ஏற்றம் இப்படியே தொடருமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்திய பங்குச்சந்தை பத்தின அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.